அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் இன்று வாழ்க்கையிலே பலருடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி வந்தே தீரும். ஆனால் இதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நம்ம அஸிபுது மன் ததுல் ஜன்னத வலம்மா யம்திகும் அஸ்லல்லதீன கலவு மின் கப்லிக்கும். உங்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு பின்னால் மரணித்தவர்கள் துன்பங்களை கொடுத்தது போன்று, சோதனைகளை கொடுத்தது போன்று உங்களை சோதிக்காமல் ஈஸியாக சுலபமாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய உதவியை தேடினார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் 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 என்று காத்துக் கொண்டிருந்தார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதித்தான். கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதித்தான். அந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை தேடினார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாகவே அருகிலே இருக்கிறது என்று. நமக்கு முன்னால் சென்றவர்கள் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை சொல்கிறான்? நபிமார்கள், சஹாபாக்கள் அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் நாடினார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வல நபுலு அன்னக்கும் பிஸையின் மில் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர்களை எடுத்து சோதிப்பான், பசியை கொடுத்து சோதிப்பான், வறுமையை கொடுத்து சோதிப்பான். அது எல்லாவற்றையும் தாண்டி மனிதர்கள் பொறுமையை மேற்கொண்டு வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உதவக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? வஸ்தகீரு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உதவியை, அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பானாக.